டாக்டர் சுப்பையா வழக்கில் குற்றவாளிகளை விடுவித்த உத்தரவு பெரும் தவறு என்று உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசனும் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த வழக்கினுடைய பின்னணியை ஒரு தடவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உச்சநீதிமன்றம் என்னென்ன இந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க, உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தொடர்பாக விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம். நிலப்பிரச்சனை தொடர்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பிரபல நரம்பியல் மருத்துவராக இருந்த சுப்பையா கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பொன்னுச்சாமி, அவருடைய மனைவி மேரி, மகன்கள் பேசில், போரிஸ், பேசிலின் நண்பர்களான வில்லியம்ஸ், டாக்டர் ஜேம்ஸ், சதீஷ்குமார், கூலிப்படியைச் சேர்ந்த ஏசுராஜன், முருகன், செல்வபிரகாஷ் ஆகியோர் குற்றவாளிகள் என கூறி விசாரணை நீதிமன்றம் தண்டித்ததுடன் இதில் மேரி, புஷ்பம், ஏசுராஜன் ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மீதமுள்ளவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பு அளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து 9 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மேல்முறையீடு மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை காவல்துறை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டது என கூறி மரண தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேரையும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 2 விடுவித்து அந்த தண்டனை ரத்து செய்து தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசின் சார்பில் மேல்முறையீடு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் MM சுந்தரேஷ், சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து இன்று தீர்ப்பு கூறியது. அதில் மிக முக்கியமாக தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் என்றால், இந்த விவகாரத்தில் குறிப்பாக சென்னை டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையையும் ஆயுள் தண்டனையும் நிறுத்தி வைத்த உத்தரவில் சென்னை உயர்நீதிமன்றம் பெரும் தவறு உள்ளது என்றும், இந்த வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு சட்டப்படி நிறுவ முடியாதது என்றும் நிரூபிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு விசாரணை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் உறுதி செய்வதுடன் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு விசாரணையின் போது வலியுறுத்தாததன் காரணமாக அனைத்து குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது என்று தெரிவித்த உச்சநீதிமன்றம், குறிப்பாக இந்த பொன்னுச்சாமி, அவருடைய மனைவி மேரி, புஷ்பம் 2 குற்றவாளிகளும் இந்த குற்றவாளிகளுடைய அந்த மகன்களுடைய பெற்றோர்களாக இருப்பதாகவும், அவர்கள் வயது மூப்பின் காரணமாக அந்த 2 மட்டும் இந்த தண்டனை குறைப்பு சலுகை என்பது வழங்கப்படுவதாகவும், இது தொடர்பாக ஆளுநரிடம் 8 வாரங்களுக்குள் மனு அளிக்கலாம் என்று தெரிவித்த உச்சநீதிமன்றம் மீதமுள்ள குற்றவாளிகளை 2 வாரங்களுக்குள் சரணடைய அந்த விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் அந்த பெற்றோருடைய பாசத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். குற்றவாளிகளாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த 2 வயது மூப்பின் காரணமாக இந்த தண்டனை குறைப்பு தொடர்பான ஒரு சலுகையை அளிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்து இருந்தாலும், இந்த விவகாரத்தில் ஆளுநரும் தண்டனையை குறைப்பாரா, ஆயுள் தண்டனை குறைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.